இப்பவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சாமானியன் எவன் ஒருவன் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய, இன்னைக்கு தமிழர்கள்னு அரவணைக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் யாரெல்லாம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறானோ அவனுக்கு அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் நாளைக்கு அவர் முதல்வராக வரப்போகிறாரு. இன்னைக்கு அத்தனை பேருக்குமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவான ஒரு தலைவனாக நிற்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் அவர் துண்டறிக்கை கொடுத்தாருன்றது தானே இவங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் இன்னைக்கு 5 மாதத்தில் தீர்ப்பு வாங்கிட்டீங்கன்னு கொண்டாடுறீங்களே, ஆசிபா வழக்கு என்னாச்சு? கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு என்னாச்சு? அண்ணா நகர் மாணவியினுடைய பாலியல் வழக்கு என்னாச்சு? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? அப்பாவும் குட்டி அப்பாவும் கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ எது வீரியமாக எடுக்கப்படுதோ அதை உடனடியாக முடக்கிடணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு எப்படி மோடி இங்கே அயல்நாட்டு பிரதமர்கள் வரும்போது நீட்டாக துணி கட்டி ஒரு வேலையை பார்த்தார் பார்த்தீங்களா? அதே மாதிரி அண்ணன் அப்பா அவர்கள் மதுரைக்கு போகும்போது, அப்பாவும் குட்டி அப்பாவும் போகும்போது அந்த குடிசை வீடுகள், அந்த சாக்கடையெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீட்டாக துணி கட்டினாங்களா? இதில் உங்கள் மானங்கள்லாம் மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா?